தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு கட்சிக்கும் வழக்கறிஞர்கள் அணின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? டிவிக்கும் அப்படி இருக்காங்க. அவங்க சீமான் அவர்கள் மேலே புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது அவர் பேசுகிற பேச்சு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க அந்த புகாரில். அதை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு புதுசாக ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பார் நம்பப்பட்டு இருக்கோல லாரன்ஸ் அவர்கள். இவர் ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு, என்னங்க நீங்கள் பொதுமக்களை தெருநாய்களோடு கம்பேர் பண்ணுறீங்கன்னு விஷயம் அப்படி பற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். ரஜினி அவர்களோட பேசுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, தாவேக்காவோட வழக்கறிஞர் பிரிவினர். இவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் பண்ண முடிச்ச கையோடு வெளியே வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? அதோட சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சிஎம் அவர்களை பற்றியும் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களை பற்றியும் ஒருமையில் பேசுகிறாருங்க சீமான் அவர்கள். சிஎம் அவர்கள் நடித்த 69 படங்கள் இருக்குல்ல, நடிகர் விஜய் ஓகேவா, அந்த டைமில் அந்த 69 படங்களில் ஒரு நல்ல படம் கூட இல்லை அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியல மக்களே. சீமான் அவர்களோட சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்தி படத்தை நல்ல படமாக சொல்ல முடியாதா? அட்லீஸ்ட் ஒன்று சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அவ்வளோதான். சரி, ரைட்டு. நான் தம் அடித்த ஸ்டைலை பார்த்து அந்த பாடல் இருக்குல்ல, இந்த பாடலை ரொம்ப கேலி பண்ணி பாடுறாருங்க சீமான் அவர்கள். ஒரு மாதிரி சிஎம் அவர்களை கொச்சப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அவர் மேலே பாடிட்டு இருக்காரு. சினிமா பின்புலம் கொண்டவர் சீமான் அவர்கள். சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு அவர் தெரியாதா என்ன? அப்படி பார்த்தா எந்தெந்த நடிகர்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன டயலாக் பேசியிருக்காங்கன்னு அவங்க அரசியலுக்கு வரும்போது எல்லாத்தையும் எதிர்த்து பேசினாக்கா எப்படிங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு நாங்கள் சொன்னோம். அந்த புகாரை பெற்றுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஷியல்ஸை உறுதி அளிச்சிருக்காங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த விஷயங்களே இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு பஞ்சாயத்தாக இருக்குல்ல. சரி, ரைட்டு. அடுத்து நம்ம சென்னை உத்தாண்டி இருக்குல்ல, நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வீடு அமைஞ்சிருக்க விஷயம் உங்களால் தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டுக்கு அருகில் ஒட்டப்பட்டிருக்க போஸ்டர்ஸை தான் இங்கே நீங்கள் ஜூமில் பார்த்துட்ருக்கீங்க. ராகவா லாரன்ஸ் அண்ணா, நீங்கள் அரசியலுக்கு வரணும், வந்தே அவனை வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி தான் மக்கள் ரொம்ப பெருசாக இவரை ஈர்த்துட்டு இருக்க மாதிரி இந்த போஸ்டர்ஸை அவர் வீட்டுக்கிட்ட அடிச்சிருக்காங்க. இது யார் அடித்தாங்க என்னன்னு தெரியல, ஆனால் லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும்னு அந்த நிலைப்பாட்டில் அடிச்சிருக்காங்க. ஒன்று, இதே வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை நோக்கி லாரன்ஸ் அவர்களோட நிறைய ரசிகர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்பிக்கை வந்துருச்சுல, ஒரு பெரிய நடிகரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ரசிகர்களாக இருக்கும், நாளைக்கு தொண்டர்களாக மாறுவோம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் யாரு கண்டா எம்எல்ஏ மினிஸ்டர்னு பெரிய பெரிய இடத்துக்கு போகிறோன்னு புதுப்பேட்டை கொக்கிக்குமார் மாரி தான் அந்தளவுக்கு நினைக்கிற தாட்டே அதிகமாயிடுச்சு. லாரன்ஸ் அவர்கள் வீட்டுக்கு ரசிகர்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சு, அண்ணன் என்ன சொல்ல போகிறாரு, அரசியல் வரப்போகிற முடிவு பண்ண போகிறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்து காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வித்தியாசமாக சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சதுங்க. அதில் ஒன்று தான் இது. அதாவது தமிழ்நாடு அரசு அமைச்சர் அப்படின்னு டெக்ஸ்ட்டு யார் அமர்ந்திருக்கா தெரியுதா? அமைச்சர் இருக்கையில் ராகவா லாரன்ஸ் அவர்கள். இது போல் ஒரு ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க ஒரு கிரியேஷனை லாரன்ஸ் அவர்கள் வீட்டுக்கிட்டேயே. இது போல் காட்சியும் பார்க்க முடிஞ்சதுங்க. அண்டு ராகவேந்திரா கோயில் இருக்குல்ல, லாரன்ஸ் அவர்கள் வீட்டுக்கிட்டே ஒரு கோயிலை வச்சுருக்காப்புல. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி முடித்த கையோடு செய்தியாளர்களை சந்தித்தார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். கடவுள்கிட்ட நிறைய வேண்டியிருப்பார். முக்கியமாக ஒரு விஷயத்தை வேண்ட தவிட்டார்னு நினைக்கிறேன். என் வாயில் தவறி கூட எந்த வார்த்தையும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் 1-2 வார்த்தை தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பொருள் மொத்தமாக மாறுபட்டுரும். அப்பேற்பட்ட விஷயம் நீங்கள் இப்போ நடந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், அவர் தற்செயலாக சொன்ன ஒரு விஷயங்க, ஆனால் அது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா மக்களை தெருநாய்களோடு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க அரசியலுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை பார்க்க மாட்டேன் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். லாரன்ஸ் என்னென்ன பேசினார்னா, நீங்கள்லாம் நினைக்கிறது விரைவிலே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஓகே, இவர் அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் நினைக்கிறீங்களா? என்ன அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு எல்லாருமே அழைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு நல்ல முடிவை நான் எடுத்துட்டேன், ஓகேவா? பொலிட்டிக்கல் என்ட்ரி சார்ந்து முடிவு எடுத்துட்டாப்லையா? என்னோட தாயை நான் மேடை ஏற்றி முக்கிய அறிவிப்பை ரொம்ப சீக்கிரமே வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தாவைக்கா தொண்டர்கள் தற்கொலைகள்னு பல பேர் சொல்கிறாங்களே, அவங்க தற்கொலைகள் கிடையாதுப்பா, அவங்க தான் அம்புக்குறிகள்னு சொல்லியிருக்காரு. அப்போ தாவைக்கா என்ட்ரி தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு. திருச்சி கிழக்குன்னு வேறு பேச்சு அடிபட்டுருக்கு. பார்ப்போம், இவர் டிவிக்கே பக்கம் வராருன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாஷ் வர மாற்றுக்கிறது இல்லை.
தனி கட்சின்னு ஆரம்பித்தாங்கன்னா லாங் ஜேர்னிங்க. அவ்வளோ சீக்கிரம் தாக்கு பிடிக்க முடியுமானது கஷ்டம் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேசியிருக்க ஒரு விஷயம் அதுவே பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. வந்துட்டால் நிறைய பேசணும், அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் மீதான பொறாமையால் தான் எதிர்க்கட்சிகள் அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை தாவேக அரசுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நல்லாதாங்க பேசினார். இதுக்கப்புறம் வீடு கட்டி குடிபெயர்ந்து சார்ந்து ஒரு ஒப்புமைப்படுத்தினாப்புல. இந்த தாவேக அரசுக்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஒப்புமைப்படுத்தினார். அதோடு நிறுத்திருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததான் முக்கியமான இந்த மேட்டர் சொல்லிட்டாப்புல, ரோட்டில் புதுசாக ஒருத்தர் வந்தால் தெரு நாய்கள் கத்த தான் செய்யும். அப்படி கத்துற நாய்களுக்கு பிஸ்கட் தூக்கி போடணும். ஒரு சில தெரு நாய்கள் பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். அதையும் போட்டு, அந்த பிரியாணியை போட்டு அந்த நாய்களையும் கத்த விடாமல் பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கே எப்படின்னா நாம் நாட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான அவகாசத்தையும் சேர்த்து கொடுக்கணுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. புரிகிறதா? புரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருவாங்களா, அவர் பேசின அந்த போர்ஷனை. வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே அழும் சார். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து அவ்வளோ அன்போடு வாங்க, நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்ம என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்னு. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாதமாக நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனோன்னு வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுது, உள்ளே போன பெருசாக சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துருச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேக தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? மற்றவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா? ஒருவேளை அரசியல் முடிவு எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிரியா மாற வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க? நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மெல் எல்லாம் வருது, அடிக்கட்டும். எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல. களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிடுறவங்க, வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன். அங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். ஆனால் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச். அரசியலுக்கு வந்து நிறைய பேர் சர்ச்சையில் சிக்குவாங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றதா வேணாமான்னு சொல்ல போய் சர்ச்சையில் சிக்கியிருக்காப்புல. மக்கள் பல பேர் ட்ரிகர் ஆகிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். நிறைய பேர் சோஷியல் மீடியா என்ன நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்டால் நாங்கள் திருநாய்ங்களாப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கே ஷாக்கு. ஐயோன்னு அதை நினச்சி சொல்லலையேங்க, நீங்கள் என்னங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அந்த மனுஷனே பயங்கர ஷாக் போல இருக்குது. ஆக்சுவலாக நிதர்சனோட சொல்லட்டுமா, நடிகர்கள் டயலாக் பேப்பர் இல்லாமல் அப்படியே ஃப்ளோவில் பேசணுன்னாக்கா ரொம்ப 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 கஷ்டம். நிறைய பேருக்கு பழக்கம் இருந்து அனுபவம் இருந்து அந்த முதிர்ச்சி கிடைச்சவங்க பண்ணுறது வேறு. ஆனால் சடனாக அரசியல் சார்ந்து பேச வராங்க ஒரு நடிகர்னா அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதையும் தாண்டி பேசணுன்னா இங்கே எடிட் பண்ணி ஒரு வார்த்தையில் இங்கே அந்தளவுக்கு கிளியராக வரணும்.
ஒன்று மிஸ் ஆனாலும் உங்கள் கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் மொத்தமாக மாறி விட்டுரும். அப்படி தான் இந்த விஷயம் மாறிடுச்சு. இது தமிழ்நாடு முழுக்க பெருசாக 10 ஏரியா ஆரம்பிச்சிருச்சா, இவர் என்ன அரசியலுக்கு வரது முன்னாடி இப்படிலாம் பேசுகிறாருன்னு, நம்மள நாய்கள் சொல்கிறாருன்னு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. லாரன்ஸ் காதுகளுக்கு விஷயம் பெருசாக போயிருக்கு. ஐயோ நம்ம சொல்றது இப்படி நினச்சிட்டாங்களேன்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாப்புல. என்ன சொல்கிறாரு, என்னோட தாய்க்கு சமமாக நான் நம்ம மக்களை பார்க்குறேன், உங்களை போய் நான் நாயின்னு சொல்லுவேனாங்க, அப்படி சொல்கிற அளவுக்கு நான் இரக்கம் இல்லாதானே கிடையாதுன்னு அப்படி பேசியிருக்காரு. ரொம்ப உணர்வுபூர்வமாக பதிவு போட்டிருக்காரு. ஒரு புது சூழலை புரிஞ்சிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும்ல, இதைத்தாங்க நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு அப்படி ஒப்பிட்டேன். ஆனால் மக்களை தெருநாயோட நான் ஒரு காலமும் ஒப்பிடவே மாட்டேங்க, புரிதலுக்கும் ஆதரவுகளுக்கும் நன்றிகள்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அந்த ஒரு பதிவு வந்ததுமே பல பேர் நினச்சது மன்னிப்பு கேட்குறதா நினச்சிருப்பீங்க. மன்னிப்புன்ற வார்த்தை அது எங்கேயுமே கிடையாது. அப்பாலஜின்ற வார்த்தையும் உள்ள எங்கேயுமே கிடையாது. ஒரு பக்கம் லாரன்ஸ் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுக்கறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இயக்கமே ஆரம்பிச்சிட்டாப்புல. அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னோட்டம் தான் இயக்கம். இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களே. இப்போ 2 பேருமே ரஜினி சார்னு அபிமானம் கொண்டவங்க. ரஜினி சாருக்கு இந்த 2 பேர் மேலேயும் பெரிய அபிமானம் இருக்குது. இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, நாம் அண்ணாமலை அவர்கள் பக்கம் போகிறதா இல்லை லாரன்ஸ் பக்கம் போகிறதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இதில் அண்ணாமலை அவர்கள் பக்கம் சார்ந்த ஒரு விஷயம் சமிங்கையாக நடந்திருக்கு. என்ன தெரியுமா, நம்ம பொன்னேரி இருக்குல்ல, அங்கே அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேடெல்லாம் அமைச்சு ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேடை மேலே ரஜினி சாரோட ஃபோட்டோ இருந்திருக்கு, அவரோட உருவப்படம் அங்கே மேலே இருந்திருக்கு. இந்த ஃபோட்டோ அவங்க யூஸ் பண்ணிட்டாங்களா. இப்போ மக்கள் எந்த அளவுக்கு குழம்புவாங்க, ஓஹோ அப்போ ரஜினி சாரோட முழு ஆசி பெற்ற ஒரே ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள் போல இருக்கே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட மனைவி இருக்காங்களா, லதா ரஜினிகாந்த் அவர்கள், அவங்க சமீபத்தில் மக்கள் மேடை அப்படின்ற இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இது ஃப்யூச்சரில் அரசியல் கட்சியாக மாறும் என்னன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஆரம்பித்த உடனே அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்கள் இதுக்கும் என்னோட கணவருக்கும் துளியும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரஜினி சாரோட ஆசை இருக்கா இல்லையான்றது இட்ஸ் அப் டு யூ மக்களே. இன்னொரு பக்கம் இப்போ லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்களா எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரஜினி சார் அவரை மையப்படுத்தி 3 தரப்பில் என்னென்ன விஷயங்களும் எல்லாம் பேச ஆரம்பித்தாச்சு. இதில் ரஜினி சாரோட ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் இருக்குது பாருங்க, இவங்க சைட்லேருந்து என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்களோட பெயரையும் சரி அவரோட படத்தையும் சரி இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அமைப்புனா இயக்கங்களையும் சேர்த்தான்னு சொல்கிறாங்க, எல்லா இயக்கங்களுக்கும் பொருந்தும். ரஜினி அவர்கள் தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க, இதன் வழிகாட்டுதல் பேர் தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறோன்னு அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. என்ன ஏன்பா பஞ்சாயத்துக்கு எழுதுறீங்க, என்னை விட்டுருங்கன்ற துணியில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ரைட்டு. ஆனால் ஒரு மனுஷன் அரசியல் சார்ந்து வரலன்னு முடிவு பண்ணாலும் அரசியல் அவர் தொடர்ந்து இழுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏஜ் ஃபேக்டர் மட்டும் இல்லைனாக்கா அவர் கண்டிப்பாக அரசியல் வந்திருப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நடிகன் நாடாளலாம், என்னை பொறுத்தவரைக்கும் தப்பில்லை. ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஆண்டுக்கிட்டு இருப்போம், இது யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.